இழுக்கலன்னு நினைக்கிறேன். கழுதை கணக்கிற மாதிரி கணக்குது. ஆயில் எது போட்டாங்களா போடலான்னு கூட தெரியல. எல்லாமே கிட்ஸுக்கு தாங்க பாதிக்கு பாதி. இந்த மாதிரி பெரிய பசங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி பெரிய கேம்ஸ்லாம் இல்லைங்க. என்ன இல்லைனாலும் அங்கங்கே பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். உள்ளுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் ஒன்று சாய்வெல்லாம் சாஞ்சிருக்கா, அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தம்பி என் தங்க என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கு இடையில 5 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுற மாதிரி போய் வேடிக்கை பார்த்துக்கணும். சாப்பிட போலாமே ரைட் சைடு திரும்பி பார்த்தா போட்டிங்க. அங்க போய் பார்த்தா ஜாக்கு ரோஸ் ஜாக் போறோம் எல்லாமே இருக்காங்க. சரி உள்ள இருக்க போயிட்டு பார்க்கலாம்னு பார்த்தா குட்டி குட்டி பசங்கலாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாண்டுருக்கலாமேன்னு தோணுச்சு. வினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள். எனக்கு வந்து ஒருத்தர் செவிச்சோன்னு யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். சாப்பிட போலாம், பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான். இப்போது பலூனை சுட போகிறோம். அவ்வளவு சீன்லாம் இல்ல. பலூனை தவிர மத்த இடத்துல கூட போறாரு. சுட்டா என்ன பைசு? நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. டப்பாவா? பரவாயில்லையே. ஒரு பல்லு வெடிச்சாவா? 5 வெடிக்கணுமா? 5 அடிக்கணும். 5 ஷூட் சுடலாம். பலூனை பார்த்து சுடணும். பலூனை பார்த்து சுட்டாதான் மிளகா மாடி நம்பி இவரை நம்பி வாங்குற டப்பா. இவரை நம்பி நம்பி பிஏ எம்பிஏ. துப்பாக்கி பிடிங்க சிவா. நீ பாட்டுக்கு டுப்பு டுப்புன்னு சுட்டுக்கு இருக்காம 5 தான் ஒரு ஆளுக்கு. ஆளுக்கு 1. கேமராமேன் ஆகிய எங்கள் அருமை மச்சான் இப்போ கலக்குன்னு கலக்க போறாரு. ஆக்சுவலாக தம்பி சூப்பராக அடித்தான். சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பேசினா இப்போ மைண்டில் கேட்காத ஒரு விஷயம். பக்கத்தில் வந்து பேசுகிறா நீங்கள். ஓகே மச்சான், இப்போ எங்கள் மச்சான் அடிக்க போகிறாரு. ஷோல்டரில் படுற மாதிரி. இருங்க மச்சான், இருங்க மச்சான், அடிங்க மச்சான். ஓகே, நாட் ப்ராப்ளம். சுட்டாச்சு மச்சான். ஆகா மச்சானுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கேட்கலன்னு நினைக்கிறேங்க. ஓகே மச்சான் இருங்க. மச்சான் கரெக்டாக எய்ம் பண்ணுங்க. சூப்பர், வெரி குட், வேற லெவல். மச்சான் அடிச்சாரு. அடுத்து சின்ன மச்சான் அடிப்பாரு. துப்பாக்கி என் கையில. வேற வழி இல்லை, ஆளுக்கு ஒன்று தானே. நீங்கள் ஒரு இது வாங்கி வச்சுக்கிட்டு மச்சான் கையில் துப்பாக்கி. அக்கா லோட் பண்ணி கொடுங்க. சும்மா சுட்டு இருக்க போறாரு மச்சான். உயிரை வாங்குற சுட்டுட்டியா? இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரி. மொக்க பண்ண போறேன் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். மச்சான் 4 பலூன் சுட்டாச்சு. அது அவங்க சொல்ற பலூன் தான் சொல்லணும். அக்கா நீங்க சொல்ற பலூன் தானக்கா சுடணும். பார்த்து வைங்க. அப்படியா?
குறி போறது அம்பு ஏன் பண்றோம் ஒரு நூல்ல மிஸ் ஆயிருக்கு போட்டோ எடுத்து அவ்வளவுதான் சோழி முடி அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அடிக்கலாம் சுட்டிங்களா அது போது எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் கலங்குது இருந்தாலும் பரவாயில்ல. அதான் நாம தான் வந்தாச்சு மும்பை போயாச்சு. ஒரு வழியா கன் எடுத்து சுட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்ல விட்டு போனோம் இல்லையா, அதுக்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அது ஒரு மாதிரி சாய்ந்த ரோலிங் மாதிரி தெரியுது. அது டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இதுல எப்படி ஃபன் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். என் பொண்டாட்டியா? ஆமா, எல்லாம் இதாயிருச்சா? ஆமா, தாலியே கட்டியிருக்கேன். பாருங்க தாலி நம்ம வண்டி அப்படிதான் இருக்கும். முதல் ஸ்டெப் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் கீழே விழுந்துருவேன். Somalia, Angola, Tanzania, Uganda, Cambodia, Mongolia, Malaysia, Korea, Indonesia, Colombia, Bolivia, Guyana, Aruba, Romania, Albania, Somalia. வானம் யாவும் மேகம், அந்த மேகம் யாவும் தாகம், அந்த தாகம் நெஞ்சில் மீண்டும் வேண்டுமே. வா வா தோழா. உண்மையாக நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா பூச்சி பூச்சி சரிக்கிறவே ஜாலியாக இருக்கும். அதுவும் பூச்சி பூச்சி சரிக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இனி என்னத்தை பாக்குறது? திரும்பி என்னைய பாடுறா. 2026 நாங்கள் வரேன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். வாயா நீ. கேரளா ட்ரெயினை பார்த்தா ஆமா பேர் நாங்கள் போன இன்னும் கொஞ்சம் தாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.